வந்து ஒரு ஃப்ராக் வந்து மேக் பண்ணுறதுக்கு தேவையான அளவுகள் வந்து என்னென்னதுன்னு இதில் நீங்கள் பார்த்துக்கலாம். நீங்கள் வந்து ஒரு நோட்டில் வந்து என்னென்ன மெஷர்மெண்ட் எடுத்தோம் சொல்லி கொடுத்தோம் அப்படின்றத ஒரு நோட்டு போட்டு நீங்கள் எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னா எப்போ வேணாலும் ரிப்பீட் பண்ணி பார்க்கும் போது உங்களுக்கு ஈஸி கொடுத்துருக்கேன். அடுத்து வந்து மார்பு சுற்றளவு, அடுத்து இடுப்பு சுற்றளவு, அடுத்து வந்து ஹைட்டு கண்டுபிடிக்கிறது. இப்போ நமக்கு வந்து ஹைட் உங்களுக்கு கரெக்டாக கண்டுபிடிக்க தெரியல அப்படின்னா உங்களோட பாடி சுற்றளவு எடுத்துக்கிட்டு 3ஆல் டிவைட் பண்ணிவிடுங்க. ஸோ 9 இன்ச்சு கிடைக்கும். அதோட 1 இன்ச்சு ஆட் பண்ணிக்கோங்க, 10 இன்ச். இது நம்மளோட ஃபஸ்ட்டு பாயிண்ட்லேருந்து கீழே கப் ஷேப் பிடிக்கிறோம் மெஷர்மெண்ட் ஹைட் இருக்கு இல்லையா, நமக்கு வந்து பெரியவங்களுக்கு வந்து ஷோல்டரில் வச்சு கப் ஷேப் பிடிக்கிறதுக்கு ஒரு அளவு கண்டுபிடிப்போம் இல்லையா, அந்த அளவு தான் இது. எல்லாருக்குமே சேம் மெஷர்மெண்ட்டு தான். ஸோ 10 இன்ச்சு. அதோட 2 இன்ச்சு பிடிக்கும் போது இன்னும் கீழே வரும். சரியா, ஃப்ராக்குக்கு வந்து நம்ம தைக்கும் போது இந்த அளவு எடுத்தால் கூட நம்மளோட பஸ்ட்டுக்கு கீழே வரைக்கும் வரும், கரெக்டாக இருக்கும், நமக்கு பார்க்க நீட்டாக இருக்கும். இல்லை நான் வந்து இன்னும் கொஞ்சம் கீழே இறக்கணும்னா நீங்கள் அதுக்கு கீழே இறக்கிக்கோங்க. இல்லை உங்கள் குழந்தையோட மெஷர்மெண்ட் எடுத்து எவ்வளோ ஹைட்டு வேணுமோ அது குழந்தையோட மெஷர்மெண்ட்டை எடுத்து நீங்கள் ஹைட் வந்து மேக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு முன்பக்க கழுத்து எவ்வளோ ஷோல்டர் டிவைட் பை 2, பின்பக்க கழுத்து அதோட ஒரு 1/2 இன்ச்சு வந்து மைனஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ப்ளீட்ஸ் மெஷர்மெண்ட் எடுத்துக்கலாம். ப்ளீட்ஸ் மெஷர்மெண்ட்டுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா வேஸ்ட் ரவுண்ட் இன்ட்டு டிவைட் மல்டிப்ளை 3, நம்ம வேஸ்ட் ரவுண்டோட 3 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா அதோ கிளாத் வந்து நமக்கு தேவையான கிளாத் வந்து கிடைக்கும். அந்த கிளாத்தில் ப்ளீட்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா கிளாத்து டிவைட் பை வேஸ்ட் ரவுண்டு. ஸோ இந்த பக்கம் உங்களுக்கு பார்த்தா தெரியும். இப்போ வந்து நம்ம ப்ளவுஸுக்கு வந்து ஹைட்டு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ ஃபுல் ஹைட்டில் இருந்து நம்ம ப்ளீட்ஸு ஸ்கர்ட்டு ஸ்டிச் பண்ணுறதுக்கு நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபுல் ஹைட் அப்படின்னு பார்க்கும்போது 32 இன்ச்சு. அதுலேருந்து ப்ளவுஸோட ஹைட்டு 10 இன்ச்சு வச்சோம் இல்லையா, அதை நான் சப்ட்ராக்ட் பண்ணிட்டேன், போக 22 இன்ச்சு. இதோட நீங்கள் வந்து கீழே மடிச்சடிக்கிறதுக்கு எவ்வளோ தேவையோ அதையும் நீங்கள் வந்து விட்டுக்கலாம். 22 இன்ச்சோட 2 இன்ச்சு 2.5 இன்ச்சு மடிச்சடிக்கிறதுக்கு நீங்கள் வந்து விட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து வேஸ்ட் ரவுண்ட். இப்போ வந்து நான் வந்து வேஸ்ட் ரவுண்ட் 24 72 கிடைக்கிது 3ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது. ப்ளீட்ஸ் எப்படி மேக் பண்ணுறதுனா அந்த 72லேருந்து வேஸ்ட் ரவுண்டை வந்து நான் வந்து டிவைட் பண்ணுறேன், 3 இன்ச்சு எனக்கு கிடைக்கும். இல்லை என்கிட்ட கிளாத் கம்மியாக தான் இருக்குன்னா பரவாயில்ல, உங்கள்கிட்ட என்ன கிளாத் இருக்கோ அதை வந்து 24ஆல் நீங்கள் வந்து டிவைட் பண்ணிக்கோங்க. அதுலேருந்து கிடைக்கிற அந்த மெஷர்மெண்ட் 3 இன்ச்சு. இப்போ இந்த 72 மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு 3 இன்ச்சு கிடச்சிது. பட் என்னோட மெஷர்மெண்ட் படி கிளாத் இருக்கிறது வந்து 60 இன்ச்சு தான் கிளாத் இருந்தது. அதை 24ஆல் டிவைட் பண்ணும்போது எனக்கு 2.5 இன்ச்சு 2.2ஓ 3ஓ சம்திங் கிடைக்கும். ஸோ அதை வந்து நம்ம இங்கே வந்து வச்சுக்கலாம். இது வந்து நார்மலாக நம்மக்கிட்ட இருக்கிற கிளாத்தை வச்சு மெஷர்மெண்ட் வைக்கிறது. இப்போ 2.5 இன்ச்சு கிடச்சிச்சுன்னா 2.5 வைங்க. இல்லைனா 3 இன்ச்சாக வைங்க. அதில் பாதி 1.5. இது எப்படி ப்ளீட்ஸ் வந்து எடுத்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுறதுன்றதை நம்ம வீடியோவில் பார்ப்போம். நான் வீடியோவில் வந்து கொடுத்துருக்கேன். நம்ம எப்படி ப்ளீட்ஸ் ஸ்டிச் பண்ணுறதுன்றதை நான் அதில் வந்து சொல்லியிருப்பேன். நெக்ஸ்ட்டு வந்து நார்மலாக வந்து இப்போ நம்ம கிடைக்கிற கிளாத்தை மேக் பண்ணி எடுத்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு ப்ளீட்ஸ் வைக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து 1 இன்ச் இந்த பக்கம் தையலுக்கு விட்டுருங்க. விட்டதுக்கப்புறமா 3 இன்ச் அது 3 இன்ச் வச்சதுக்கப்புறமா 1 இன்ச்சுக்கு விடுங்க. அப்புறம் 3 இன்ச் 1 இன்ச் இந்த மாதிரி விட்டு அந்த ப்ளீட்ஸ் வைங்க. அடுத்து பாக்ஸுக்கு வந்து 3 இன்ச்சாக வச்சு பாக்ஸ் வைக்கணும். ஸோ இதோட ப்ளீட்ஸ் எல்லாம் ஒரு தடவை சின்னதாக வச்சு நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸில் வந்து பார்க்கலாம். ஸோ அவ்வளோதாங்க, இவ்வளவுதான் நம்மளோட மெஷர்மெண்ட்டு. இதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணி எழுதி வச்சுக்கோங்க, கரெக்டாக இருக்கும். ஸோ ஃப்ரண்ட் அண்ட் பேக்குக்கு வந்து எப்படி வந்து கிளாத் வந்து ப்ளவுஸ் வந்து மேக் பண்ணுறதுக்கான மெஷர்மெண்ட் இதில் இருக்குது. ஸோ நீங்களும் நோட் பண்ணி எழுதி வச்சுக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து எப்படி வந்து கட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இப்போ வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறது. ஸோ ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா நம்மளோட ரிசல்ட் நீங்கள் இப்போ பார்த்துருப்பீங்க. ரொம்ப கரெக்டாக அப்படி ரொம்ப பெர்ஃபெக்டாக நம்மளோட ட்ரெஸ் வந்து கரெக்டாக இருந்தது நம்மளோட பேபிஸ்க்கு. ஸோ நீங்கள் வந்து இந்த மெஷர்மெண்ட்டையும் நீங்கள் வச்சு தைக்கும் போது உங்களுக்கு ரொம்பவே கரெக்டாக சூப்பராக இருக்கும். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு வந்து நான் எப்படி ஸ்டிச் பண்ணி அப்ளையும் பண்ணிட்டேன். ஸோ அது எந்தளவுக்கு இருக்குது அப்படின்றத நீங்களே பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ வந்து நம்ம ஸ்டிச்சிங் வீடியோ தான் இதில் வந்து பார்க்க போகிறோம். ஓகே, நம்ம கட் பண்ணி எடுத்ததோட ஃப்ரண்ட் பார்ட்டு பேக் பார்ட்டு எல்லாத்தையுமே ஸ்டிச்சிங் பண்ணுறதுக்கு எடுத்துக்கலாம். இப்போ நான் ஃப்ரண்ட் பார்ட்டு பேக் பார்ட்டு ரெண்டுக்கும் ஒரு லைனிங் கிளாத் வந்து எடுத்திருக்கேன். ஸோ பேக் பார்ட்டில் வந்து நம்ம வந்து 1 இன்ச்சு தையலுக்காண்டி விட்டுருந்தோம் இல்லையா, அது வந்து ஃபோல்டிங்கில் இருக்கிறதுனால மடிப்பில் இருக்கிறதுனால நம்ம அதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம அதை மார்க் பண்ணி ஸ்டிச் பண்ணலாம். ஸோ நம்ம இப்போ வந்து நான் வந்து கிளாத்துக்கு வந்து ஒரு லைனிங் கிளாத்தும் வந்து எடுத்துக்கிட்டேன். ஸோ அதில் வந்துக்கிட்டு இப்போ வந்து நம்ம லைனிங் கிளாத்தோட ஃப்ரண்ட் சைடில் லைனிங் கிளாத்தை வச்சு நம்ம கழுத்து வந்து அடிச்சுட்டு அப்படியே வந்து திருப்பி விட்டுக்கலாம். ஸோ நம்ம தைக்கும் போது ஒரு 1/2 இன்ச்சில் வந்து இந்த மாதிரி டாட்டாக போட்டுக்கோங்க, அதுலேயே தைச்சிக்கோங்க.
ஸோ இந்த மாதிரி நீங்கள் போடலைன்னா அப்புறம் தப்பு தப்பாக போகும் தையல். ஸோ அந்த மாதிரி ஒரு லைனோ இல்லை அப்படியே நம்ம வளைவாக வரைஞ்சி விட்டுக்கிட்டு கூட நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணுங்கள். ஸோ ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா சின்ன சின்ன கட்டிங் போட்டு அது மேலே படிமான தையல் போட்டதுக்கு அப்புறமா நீங்கள் அந்த இது வந்து திருப்பி விட்டிங்கன்னா உங்களுக்கு அப்படியே நிற்கும். கழுத்து வந்து அழகாக நம்ம என்ன நெக்கு வந்து நினச்சி வச்சோமோ அந்த நெக்கு வந்து அப்படியே நிற்கும் படிமான தையல் போட்டு திருப்பினோம்னா. ஓகே, அப்போ நம்ம படிமான தையல் போட்டு திருப்பிட்டு நெக்ஸ்ட்டு அது மேலே ஒரு ஸ்டிச்சிங் போடுறதுனாலும் போட்டுக்கலாம். ஸோ நான் வந்து அது மேலே ஒரு ஸ்டிச்சிங் வந்து போட்டுக்கிட்டேன். கட் பண்ணி எடுத்ததோ இன்னொரு பீஸ் நம்ம கட் பண்ணி எடுத்ததில்ல அதுக்கும் வந்து கழுத்தை ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு நான் பேக் சைடில் 1 இன்ச்சுக்கு நம்ம வந்து பட்டனோ இல்லை வந்து ஜிப்போ வைக்கிறதுக்கு 1 இன்ச்சு நம்ம வந்து மெஷர்மெண்ட் விட்டுருந்தோம் தையலுக்கு. அதை அப்படியே நம்ம வந்து அடித்து எடுத்துக்கலாம். இப்போ இதில் வந்து 2ஆக நீங்கள் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நான் வந்து ஜிப்பு தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ ஜிப்பு எடுத்துக்கோங்க. ஜிப் இருந்தால் ஜிப் எடுத்துக்கோங்க, இல்லைனா நம்ம ப்ளவுஸ்க்கு வைக்கிற மாதிரி பட்டன் ஊக்கு கூட வச்சுக்கலாம். இப்போ வந்து இந்த ஜிப்பை வந்து நான் வந்து ரிவர்ஸில் அந்த பக்கம் வந்து நமக்கு வந்து அந்த ஜிப்பு இழுக்கிறது வந்து வர்ற மாதிரி இப்படி ரிவர்ஸில் இந்த மாதிரி பின்னாடி வச்சுக்கோங்க. வச்சு அப்படியே ஒரு தையல் போட்டுட்டு அந்த முன்னாடி உள்ள தையலை வந்து நீங்கள் பிரித்து விட்டிங்க அப்படின்னா நமக்கு வந்து ஜிப்பு வந்து ரெடி ஆயிரும். ஸோ நான் இதில் வந்து ஜிப்பு வீடியோ காட்டலை. நெக்ஸ்ட்டு நான் வந்து எப்படிலாம் ஜிப்பு வைக்கலாம் அப்படின்றத சிம்பிளாக நான் வந்து அடுத்த வீடியோஸில் வந்து நான் போடுறேன். நெக்ஸ்ட் வந்து ஃப்ரண்ட் பார்ட்டை வந்து நம்ம இப்போ வந்து மடித்து நம்ம அதே போலேயே ஒரு 1/2 இன்ச்சில் வந்துக்கிட்டு தையலுக்கு அடித்து அதை மார்க் பண்ணி அது மேலேயே ஒரு தையல் போட்டுக்கலாம். ஸோ குட்டி குட்டி கட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு அதை ரெண்டாக விரித்து விட்டு அது மேலே ஒரு தையல் போட்டுக்கலாம். இதுதான் படிமான தையல் அப்படின்னு சொல்லுவாங்க. இது மேலே ஒரு தையல் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து திருப்பி விட்டீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஃப்ரண்ட் சைடில் வந்து தையலே போடாட்டா கூட அது வந்து நம்ம நெக்கு நீட்டாக இருக்கும். ஷேப் வந்து அழகாக தெரியும். நம்ம இப்போ வந்து ரவுண்ட் நெக்கு கொடுத்துருக்கோம் அப்படின்னா அழகாக நமக்கு இருக்கும். இல்லைனா அங்கிட்டு இங்கிட்டுமா அந்த மாதிரி கோணம் மாலுமா நமக்கு வந்து கரெக்டாக வராது. ஸோ இந்த மாதிரி கட் பண்ணி அது மேலே ஒரு படிமான தையல் தச்சு திருப்பும் போது நமக்கு வந்து நெக்கு வந்து அப்படியே உட்காரும், பார்க்கவும் நீட்டாக இருக்கும். ஸோ நம்ம எல்லாமே ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அங்கங்கே இந்த மாதிரி லைனிங் கிளாத் இருந்தது அப்படின்னா நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ லைனிங் கிளாத் கொடுக்கல அப்படின்னா நீங்கள் நார்மலாகவே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து இதில் வந்து 60 இன்ச்சு வந்து எனக்கு வந்து இந்த கிளாத்தில் வந்து இருக்குது. ஸோ இவங்களோட இடுப்பு சுற்றளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30. ஸோ 30 60ஆல் நம்மளால் டிவைட் பண்ணும் போது நமக்கு 3 இன்ச்சு கிடைக்கும். அந்த 3 இன்ச்சை வச்சு 1.5 இன்ச்சாக நான் அதை 3 இன்ச்சை வந்து 2ஆல் டிவைட் பண்ணிட்டேன். எனக்கு 2 இன்ச்சு 1.5 இன்ச்சு கிடச்சது. ஸோ அந்த 1.5 இன்ச்சை நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு 3 இன்ச்சு வச்சு நடுவில் மார்க் பண்ணி அந்த 1.5 இன்ச்சுக்கு அந்த ஒரு கோடு மேலே இன்னொன்று வந்து நான் எடுத்து வைக்கிறேன். பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து மடிப்பு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இவங்களுக்கு வந்து நம்ம ப்ளீட்ஸ் வைக்கிறோம் அப்படின்னா நான் நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து நோட்டில் வந்து டிராயிங் பண்ணி காமிப்பேன் இல்லையா. ஸோ அதில் வந்து எப்படி எந்த அளவுக்கு துணி வேணும், எவ்வளவு ப்ளீட்ஸ் எப்படி வைக்கிறது அப்படின்றத நம்ம அதில் பார்க்கலாம். இது வந்து கிளாத் எவ்வளவு இருக்கோ அந்த கிளாத்தை நம்மளோட இடுப்பு சுற்றளவு வச்சு டிவைட் பண்ணி அதை எடுத்துட்டு அதை வந்து இதில் மார்க் பண்ணிக்கிட்டேன். ஸோ நீங்கள் தைக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ப்ளீட்ஸ் எடுத்து வச்சுட்டு அதில் ஊக்க வச்சு பின் பண்ணி பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு உங்களோட அந்த ப்ளவுஸை வந்து அதில் வச்சு பாருங்கள். இடுப்பு சுற்றளவு கரெக்டாக இருக்கா, நம்ம வச்ச ப்ளீட்ஸ் வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணி பாருங்கள். பார்த்ததுக்கப்புறமா நீங்கள் ஸ்டிச் பண்ணுங்கள். ஸ்டிச் பண்ணிவிட்டு நம்ம இப்போ அயர்ன் பண்ணிவிட்டேன், பார்க்கவே நீட்டாக இருக்குது பாருங்கள். இப்போ நம்மளோட கிளாத்தோட நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிடலாம். இது வந்து நம்மளோட ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு நம்ம ப்ளீட்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடி இப்போ லைனிங் கிளாத் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள். இல்லை நான் லைனிங் கிளாத் வந்து யூஸ் பண்ணலை, நார்மலாக தான் நான் தைக்கிறேன், நார்மல் கிளாத் லைனிங் கிளாத் யூஸ் பண்ணலை அப்படின்னா நீங்கள் சும்மா நார்மலாகவே நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி திருப்பி விட்டுறலாம். இன்கேஸ் நீங்கள் வந்து லைனிங் கிளாத் வைக்கிறீங்கன்னா இந்த மாதிரி வச்சு திருப்பி விடும்போது அந்த உள்ளுக்குள்ளே அந்த வேஸ்ட்டுக்கிட்ட வர்ற அந்த தையல் வந்து நமக்கு தெரியாது. இந்த லைனிங் கிளாத்தை அப்படி திருப்பி நம்ம தைக்கும் போது இதில் எப்படி தைக்கிறோமோ அந்த மாதிரி பார்த்து தைங்க. இல்லை வரல அப்படின்னா நீங்கள் அப்படியே ஸ்டிச் போட்டுருங்க. லைனிங் கிளாத்தையும் இப்போ நம்ம தையல் போட்டோம் இல்லையா, அப்படியே லைனிங் கிளாத்தையும் வச்சு ஒரு தையல் போட்டுருங்க. இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள். நமக்கு வந்து ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருக்கும், லுக்கிங் வந்து நல்லாயிருக்கும். அதனால தான் நான் இந்த மாதிரி சொல்கிறேன். இது நம்ம இப்போ பெரட்டி விட்டு ஒரு ஸ்டிச் போட்டாச்சு.
இப்போ ஸ்டிச் பண்ணிவிட்டு நம்ம வந்து வெளிப்பக்கமாக நம்ம எடுத்து விட்டோம்னா உங்களுக்கு வந்து உள்ளுக்கு அந்த தையல் வந்து உள்ளுக்கு போயிடும். நம்ம போட்ட தையல் வந்து உள்ளுக்கு போயிடும். வெளியில் பார்க்கும்போது நீட்டாக இருக்கும். பேக் சைடும் சரி, ஃப்ரண்ட் சைடும் சரி, முன்னாடியும் பின்னாடியும் நம்ம பார்க்கும்போது நீட்டாக இருக்கும். ஓகே, இப்போ நம்ம வந்து அதே போலயே நம்ம மெஷர்மெண்ட் எடுத்து பேக் சைடுக்கும் நம்ம வந்து ப்ளீட்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணிடலாம். ஸோ நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ப்ளீட்ஸ் வரல அப்படின்னா நான் வந்து கொடுக்குற மெஷர்மெண்ட் படி கிளாத் யூஸ் பண்ணி கூட நீங்கள் வந்து மெஷர் பண்ணி பாருங்கள். ஓகே, பேக்குக்கும் ஃப்ரண்ட்டுக்கும் நம்ம வந்து ப்ளீட்ஸ்லாம் வச்சு முடிச்சதுக்கப்புறமா நம்ம வந்து ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்கு நம்ம எப்படி பண்ணுறோம் அப்படின்றத பாருங்கள். ஃபஸ்ட்டு கிளாத்தை வச்சு ஒரே ஒரு கிளாத்தை மட்டும் எடுத்து பெரட்டி விட்டு அது மேலே ஒரு ஸ்டிச் போடுங்க. ஸோ நம்ம எந்த மாதிரி செய்கிறோங்கிறத பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸோ ஸ்டிச் பண்ணி அதையும் வெளியில் நம்ம திருப்பி பார்க்கும்போது நமக்கு வந்து உள்ளுக்குள்ளே அந்த தையல் தெரியாது. அந்த தையல் வந்து உள்ளுக்குள்ளே போயிடும். ஸோ அப்போ வந்து நமக்கு பார்க்கும்போது ஃபினிஷிங்காக நீட்டாக இருக்கும். ஓகே, இப்போ நம்ம வந்து கவுன் வந்து ரெடி பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து ஹேண்ட் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இந்த எக்ஸ்ட்ராவாக பஃப் வைக்கிறதுக்காண்டி எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் கிளாத் வந்து நம்ம விட்டுருப்போம். ஸோ அந்த கட்டை எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரா விட்டோமோ அந்த இடத்துல நம்ம வந்து மார்க் பண்ணியிருப்போம். அந்த இடத்துல இருந்து நம்ம வந்து சின்ன சின்ன ப்ளீடாக நம்ம வந்து ப்ளீட்ஸாக எடுத்து வச்சுக்கலாம். ஸோ நம்மளால் எவ்வளோ சின்னதாக முடியுதோ, இல்லை கிளாத் வந்து நிறையா விட முடிஞ்சிச்சு அப்படின்னா கொஞ்சம் பெருசாகவும் வைக்கலாம். அப்படி வைக்கும் போது பஃப் வந்து நல்லா பெருசாக தெரியும். இப்போ நான் வந்துக்கிட்டு நீங்கள் எந்த சைடு வச்சிங்களோ அந்த சைடே நம்ம வந்து மறுபடியும் திருப்பி கீழேயும் வைக்கணும். நான் வந்து அப்படியே ரிவர்ஸில் வச்சுருக்கேன். ஸோ அது வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி அழகாக தெரியும். நீங்கள் வந்து வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஃபஸ்ட்டு வந்து அந்த கையை அழகாக ஒரு மாதிரி சேஃப் வந்து வேறு மாதிரி தெரியும் இல்லையா, அந்த மாதிரி வச்சேன். ஸோ இன்வர்ஸாக வைக்கும் போது அந்த மாதிரி மாடல் வரும். இதே நீங்கள் வந்து நம்ம எப்படி வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து மடிச்சிங்களோ அதே டைரெக்ஷனில் நீங்கள் மடிச்சிங்கனாலும் அந்த பஃப்பும் அழகாக இருக்கும். ஸோ ரெண்டில் நீங்கள் ஏதாவது ஒன்று பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணுவோம்னா கீழே வந்து நம்ம எம்டியாக இருக்கு இல்லையா, அதுக்கு மடிச்சடிக்கிறதுக்கு ஒரு 1 இன்ச்சில் வந்து அந்த லென்த்தில் அந்த நம்ம கை எவ்வளோக்கு விட்டுருக்கோமோ அந்த லென்த் அளவு அளந்து எடுத்துக்கிட்டு அந்த அளவில் ஒரு 1 இன்ச்சில் வந்துக்கிட்டு கிளாத் கட் பண்ணி எடுத்து நம்ம வந்து அப்படியே ஸ்டிச் பண்ணி மடித்து அடிச்சுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், இந்த மாதிரி சேம் பொசிஷனில் வச்சுக்கோங்க. அதாவது அந்த பக்கம் வந்து கிளாத்தோட ரைட் சைடும் இந்த பக்கம் இதோட கிளாத்தோட ரைட் சைடும் சேர்த்து வச்சுருக்கேன். ஸோ அதுக்கு மேலே ஒரு அமுக்கு தையல் போட்டு நீங்கள் திருப்பிக்கலாம். ஸோ அதை அடிச்சுட்டு அமுக்கு தையல் போட்டு நம்ம தைச்சதுக்கு அப்புறமா அதை ஆஃபாக மடிச்சுக்கோங்க. அப்படியே மடிக்கக்கூடாது. ஆஃபாக மடித்து வந்து நம்ம அப்படியே ஒரு ஸ்டிச் போட்டுக்கலாம். ஸோ அதே போலேயே இன்னொரு கைப்பகுதியவும் நீங்கள் அந்த மாதிரி தைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், நம்ம 2 கையுமே ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு. அவ்வளோதான், நம்ம இதை ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு இல்லையா. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து கவுனில் வந்து அட்டாச் பண்ணிடலாம். ஸோ இதில் நம்ம வந்து பெரட்டி பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒன்று ரைட் சைடும் இருக்கணும், இல்லைனா ராங் சைடும் அட்டாச்சாக இருக்கணும். ஸோ இதில் நம்ம வந்து ரைட் சைடும் வெளியில் தர்ற மாதிரி நான் வச்சுருக்கேன். இல்லைனா ராங் சைடும் வெளியில் தர்ற மாதிரி வச்சுக்கோங்க. ஏதாவது ஒரு சைடு வச்சுட்டு ஒரு கைப்பகுதியில் கொஞ்சம் கட் பண்ணி நம்ம எடுத்துடலாம். அதாவது ஃப்ரண்ட் பக்கம் வர்றதுக்கு நம்ம அதில் கொஞ்சம் கர்வ் மாதிரி கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ நான் அதை கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ உங்களுக்கு தெரியும் ஸோ எந்த இடத்துல நம்ம கட் பண்ணி எடுத்துருக்கோன்னு. ஸோ ரெண்டுமே ஃப்ரண்ட் ஏதாவது ஒரு சைடு வந்து ஒன்றா இருக்கணும், சரிங்களா. ஸோ இப்போ வந்து நான் வந்து அதை வந்து ஒரு 1/2 இன்ச்சில் ஒரு கர்வ் மாதிரி கர்வ் மாதிரி கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா நம்ம எந்த பக்கம் ஃப்ரண்ட் அப்படின்றத ஒரு மார்க் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம ட்ரெஸ்ஸில் வந்து அட்டாச் பண்ணலாம். இப்போ நான் கரெக்டாக ஷோல்டரில் மிடில் பாயிண்டில் அந்த கையோட மிடில் பாயிண்ட்டையும் ஷோல்டரோட மிடில் பாயிண்ட்டையும் எடுத்து அந்த இடத்துலேருந்து நான் தைச்சிக்கிறேன். இதுதான் ஈஸி. ஃபஸ்ட்லேருந்து தைச்சோம்னா கரெக்டாக நம்ம வந்து ரவுண்டு வந்து செக் பண்ணணும். பட் இப்படி வந்து தைக்கும் போது சின்ன சின்ன அதாவது வந்து என்னென்னா சின்ன சின்ன கிளாத் வந்து உங்களுக்கு இருந்தாலுமே கூட இருந்தால் குறைய இருந்தாலுமே நமக்கு கரெக்டாக இந்த மாதிரி தைக்கும் போது நமக்கு கரெக்டாக வந்துடும். நம்ம கரெக்டாக அக்யூரேட்டாக வந்து இப்போ அதுலேயும் 16 இன்ச்சு வந்து சுற்றளவு வச்சுருக்கோம், இப்போ கையிலையும் 16 இன்ச்சு சுற்றளவு வச்சுருக்கோன்றது செக் பண்ணி கரெக்டாக நம்ம வந்து அக்யூரேட்டாக பண்ணும்போது அப்படியும் நமக்கு கரெக்டாக வரும். பட் இதுதான் கொஞ்சம் நமக்கு ரொம்பவே ஈஸி ஃபஸ்ட்டு பழகிறதுக்கு. அதனால் ஷோல்டரோட மிடில் பாயிண்ட்டையும் நம்மளோட கையோட மிடில் பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணி ஃபஸ்ட்டு இந்த பக்கமாக ஒரு பக்கம் ஸ்டிச் பண்ணிவிடுங்க. ஸோ நம்ம எந்த பக்கம் வந்து கட் பண்ணமோ அந்த பக்கத்தை ஃப்ரண்ட் பக்கமாக நம்ம வச்சுக்கிறணும். ஸோ இன்னொரு சைடு உள்ளதையும் நம்ம இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் ஃப்ரண்ட் பக்கம் அந்த ஒரு ஷேப்பில் வந்து சின்னதாக கட் பண்ணி எடுப்போம் இல்லையா,
ஸோ அந்த பக்கம் எடுத்தோடனே நீங்கள் என்ன பண்ணிக்கணும், மார்க் பண்ணி வச்சுக்கணும். அதை கரெக்டாக ஃப்ரண்ட் சைடு 2 பக்கத்துக்கும் எந்த பக்கம் ஃப்ரண்ட் வருதுன்னு பார்த்து அதையும் மார்க் பண்ணி நம்ம பின் பண்ணிவிட்டு அப்புறமா தான் தைக்கணும். இல்லைனா மறந்து தைச்சோம்னா அப்புறம் பிரித்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு இதெல்லாம் செக் பண்ணிவிடுங்க. நம்ம வந்து ஃப்ரண்ட்டில் இந்த கர்வ் கட் பண்ணது, அப்புறம் வந்து எந்த பக்கத்துக்கு எந்த பக்கம் கரெக்டாக வருது, ஃப்ரண்ட் சைடு அந்த கட் பண்ணதை வந்து ஃப்ரண்ட் சைடு வச்சு ஸ்டிச் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் கரெக்டாக மார்க் பண்ணி அதை வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணுங்கள், கரெக்டாக இருக்கும். ஸோ இதே போலயே நம்ம 2 கைக்குமே ஆர்ம் ஹோல் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ ஜாயின் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா 2 சைடும் நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா நம்மளோட கையோட சுற்றளவு, இப்போ கையோட சுற்றளவு 10 கிடைக்குது அப்படின்னா அதை 2ஆல் நீங்கள் டிவைட் பண்ணும்போது அந்த 10ல் பாதி 5, அந்த அளவை நம்ம வந்து மேலே வச்சுக்கலாம். அடுத்து ஆர்ம் ஹோலோட சுற்றளவு, இப்போ ஆர்ம் ஹோலோட சுற்றளவு வந்து ஒரு 12 இன்ச்சு கிடைக்குது அப்படின்னா அதோட பாதி எடுத்துக்கணும். அப்போ 12னா நமக்கு வந்து 6 இன்ச்சு வரும். ஸோ 6 இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம். ஸோ மார்க் பண்ணதுக்கு அப்புறமா நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இடுப்போட வெயிஸ்ட் ரவுண்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, இடுப்பு சுற்றளவு நமக்கு செஸ்ட்டுக்கு அப்புறமா வர்ற அளவு. ஸோ அதோட அளவு எவ்வளவு, இப்போ 24னா அதை வந்து நம்ம டிவைடட் 4 பண்ணிக்கணும். ஓகேவா, அப்போ 6 இன்ச்சு வரும். ஸோ அப்போ நம்ம ஃபஸ்ட்டு 5 இன்ச்சு கை சுற்றளவு, ஆர்ம் ஹோல் சுற்றளவு என்ன டிவைடட் 2, அடுத்து வந்து இடுப்பு சுற்றளவு என்ன டிவைடட் 4. ஓகேவா, இதெல்லாம் நம்ம வந்து மார்க் பண்ணிவிட்டு சாக் பீஸ் வச்சு மார்க் பண்ணிவிடுங்க. பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு வந்து பின் பண்ணிவிடுங்க. நமக்கு வந்து ஒரு சில நேரங்களில் கரெக்டாக நிற்காது, வராது, அதனால் பின் பண்ணிடலாம். பின் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். இல்லை கரெக்டாக தான் வருது அப்படின்னு நினச்சா நீங்கள் அப்படியே கூட ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்து இல்லை நம்ம வந்து ஃபஸ்ட்டே வந்து தைக்கும் போதே நம்ம என்ன பண்ணியிருப்போம், 2 இன்ச்சு இல்லை 1 இன்ச்சு தையலுக்காண்டி விட்டுருப்போம் இல்லையா. ஸோ அதை நம்ம கரெக்டாக நம்ம மார்க் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னா நீங்கள் இந்த எந்த மெஷர்மெண்ட்டுமே நம்ம ஃபஸ்ட்டே மெஷர்மெண்ட் எடுத்து தான் கட் பண்ணியிருப்போம். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணலாம், 1 இன்ச்சு மட்டும் நம்ம விட்டு கூட அந்த 1 இன்ச்சு மட்டும் கணக்கு பண்ணி லாஸ்ட்டில் கூட ஸ்டிச் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை நான் செக் பண்ணி தைக்கிறது ரொம்ப நல்லது. ஆர்ம் ஹோல் கரெக்டாக இருக்கா, இடுப்பு சுற்றளவு கரெக்டாக இருக்கா, செஸ்ட் ரவுண்டு கரெக்டாக இருக்கா. அப்போ செஸ்ட் ரவுண்டுக்கு அது பாதி வச்சேன் இல்லையா, அந்த செஸ்ட் ரவுண்டையும் 4ஆல் டிவைட் பண்ணிக்கோங்க. ஸோ இது எல்லாம் டிவைட் பண்ணி நல்லா செக் பண்ணிக்கிட்டு அப்புறமா அதை வச்சு ஒரு சாக் பீஸ் வச்சு ஒரு கோடு வச்சு வரைஞ்சிக்கோங்க பின் பண்ணிவிட்டு. நெக்ஸ்ட்டு நீங்கள் அந்த சாக் பீஸ் வரைஞ்சி எதில் வரைஞ்சிங்களோ அப்படியே நம்ம வந்து என்ன பண்ணிடலாம், ஒரு ஸ்டிச் பண்ணிடலாம். ஸோ இடுப்புக்கு அப்புறம் நீங்கள் வந்து சின்னதாகவே தைச்சிக்கலாம், ஒரு 1/2 இன்ச்சில் வந்து வர மாதிரியே நம்ம தைச்சிக்கலாம். ஸோ இது ஃபுல்லாமே மொத்தமாக முடிச்சிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு இன்னொரு சைடும் இதே போலேயே கை, ஆர்ம் ஹோல் ரவுண்டு, செஸ்ட் ரவுண்டு, வெயிஸ்ட் ரவுண்டு இதெல்லாம் கணக்கு பண்ணி இன்னொரு பக்கமும் ஸ்டிச் பண்ணிவிடுங்க. ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நமக்கு ஃபினிஷிங் வந்து இதுதான் கிடச்சிருக்கும். ஸோ நம்ம எல்லாமே இப்போ ஸ்டிச் பண்ணியாச்சு, 2 பக்கமும் நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. முடிச்சதுக்கு அப்புறமா கீழே நம்ம விட்டுருப்போம் இல்லையா, ஸோ கீழே நம்ம மடித்து அடிச்சுக்கணும். இப்போ நீங்கள் வளர்கிற குழந்தைங்க கொஞ்சம் நான் வச்சு போடணும் அப்படின்னு சொல்லி தைக்கிறீங்க அப்படின்னா ஒரு 4 இன்ச்சு கீழே வந்து விட்டுருங்க, விட்டுட்டு மடிச்சு அடிங்க. ஒரு 4 இன்ச்சு அப்படியே மடிச்சு அடிங்க. சைஸ் கம்மியாகும் போது நம்ம அதை பிரித்து விட்டு அடிச்சு விட்டுக்கலாம். இல்லை அப்படின்னா ஒரு 2 இன்ச்சில் விட்டு அடிங்க. 1 இன்ச்சாக மடித்து அடிச்சுக்கலாம். இப்போ நான் வந்து இதில் 1.5 இன்ச்சு விட்டுருக்கேன். ஸோ 1.5 இன்ச்சு அப்படியே மடிச்சு விட்டுருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து மடிச்சு விட்டு அதை பின் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு. ஏன்னா நிற்கிறது கஷ்டம், ஒரே அளவில் இது வந்து ரொம்பவே கஷ்டம். நம்ம அந்த ரவுண்ட் அடிக்கும் போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் நீங்கள் என்ன பண்ணிடுங்கன்னா, நம்ம எத்தனை இன்ச்சு மடிக்கிறதுக்காண்டி விட்டோமோ அதை மடிச்சு விட்டு நல்லா பின் பண்ணிவிடுங்க. ஸோ பின் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா அதை வந்து சின்ன பீஸாக நீங்கள் பார்க்குறதுல தெரியும் எப்படி பண்ணுறோம் அப்படின்றது தெரியும். அதே போலேயே நீங்களும் மடித்து அடிச்சுக்கோங்க. ஸோ நான் வந்து 1.5 இன்ச்சை மடிச்சு விட்டு பின் பண்ணி வச்சு விட்டுட்டு நெக்ஸ்ட்டு எல்லா பக்கமும் பின் பண்ணி விட்டுட்டு நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணுறேன், சின்னதாக உள்ளுக்கு கூடி மடித்து அப்படியே அடிச்சு விட்டுக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நீங்களும் தைச்சிக்கலாம். ஓகே, இதை நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோன்னா இதோட நமக்கு வந்து கவுன் வந்து முடிஞ்சிடும். ஸோ எல்லாமே ஓவரால் நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஸோ டோட்டலாக நம்ம எல்லாமே ஜாயின் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா நம்மளோட ட்ரெஸ்ஸுக்கு வந்து ஃபினிஷிங் லுக்கு ரொம்பவே முக்கியம். ஸோ நம்ம ஃபினிஷிங் லுக் கொடுக்குறதுக்கு என்ன பண்ணிக்கலாம், நம்ம எவ்வளோ வந்து 1 இன்ச்சு தையலுக்கு விட்டுருந்தோம் இல்லைன்னா அந்த 1 இன்ச்சை மட்டும் மார்க் பண்ணிவிட்டு மிச்சம் எக்ஸ்ட்ரா கிளாத்தாக பிட்டாக இருக்குது இல்லையா, அதெல்லாம் நம்ம என்ன பண்ணிடலாம்னா அப்படியே கட் பண்ணி விட்டுறலாம். அப்படி கட் பண்ணால் தான் பார்க்க ஃபினிஷிங்காக நீட்டாக அழகாக இருக்கும். ஸோ அது நம்ம ஃபினிஷ் பண்ணி விட்டுட்டு அதுக்கும் மேலே எக்ஸ்ட்ராவாக 2-3 ஸ்டிச்சிங் நீங்கள் போடுறதுனா போட்டுக்கலாம். ஸோ இதோட அவ்வளோதான், நம்ம ஃபுல் கவுன் வந்து மேக் பண்ணியாச்சு.
ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா நம்மளோட வீடியோஸை நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.